You must do the things you think you can't do. Hi viewers, welcome to Grammar Crammer, English Grammar, Tamil. நம்ம பார்க்க போகிறது ஒரு இடியம். நம்மளுடைய கான்வர்சேஷன் இம்ப்ரூவ் ஆகணும், நம்மளுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகணும், மற்றவங்கள்லேருந்து நம்மளுடைய பேச்சு வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா நம்ம நம்மளுடைய கான்வர்சேஷனில் இந்த இடியம் எல்லாம் யூஸ் பண்ணி பேசணும். அப்போ தான் நம்மளுடைய இங்கிலீஷ் கூட்டத்தில் தனியாக தெரியும். அந்த முயற்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடியம் a barefaced lie. A barefaced lie. Barefaced lie அப்படின்னா மீனிங் என்ன, அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம், அதுதான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற barefaced lie அப்படின்ற இந்த இடியம் உங்களுக்கு நீங்கள் பேசும்பொழுது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம லெசனுக்கு போகலாமா? பாருங்க, barefaced lie அப்படின்னா மீனிங் என்னன்னா, a falsehood told with utter confidence and without trying to conceal the fact that it is false, especially a planned or deliberate falsehood. Falsehood அப்படின்னா இங்க பொய். அந்த பொய்யை ஒரு நம்பிக்கையோட சொல்றது, கான்ஃபிடென்ஸோட பொய் சொல்றது. நம்ம சொல்றது பொய் அப்படின்றது அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிரும், அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றது தெரிஞ்சும் அதை மறைக்கிறதுக்கு நம்ம ட்ரையே பண்ண மாட்டோம். அந்த நம்ம பொய் தான் சொல்கிறோம் அப்படின்றத மறைச்சி ஏதாவது பண்ணி சொல்லலாம் அப்படின்றத ட்ரையே பண்ணாமல் பிளான் பண்ணி வேணும்னே ஒரு பொய்யை நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிற பொய்க்கு தான் barefaced lie அப்படின்னு பேர். இதுக்கு நம்ம தமிழில் எப்படி சொல்லலாம், அப்பட்டமான பொய்டா அப்படின்னு சொல்லுவோம்ல. தெரியும் நம்மளுக்கு அது பொய் அப்படின்றது, நம்மளுக்கு அவன் சொல்றது பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆனாலும் அவன் அந்த பொய்யை சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு பொய்யை தான் barefaced lie அப்படின்னு நம்ம சொல்லலாம். A barefaced lie is a lie that is told without any attempt to concealment. இந்த barefaced lie அப்படின்னா அதை மறைக்கிறதுக்கு எந்த முயற்சியுமே செய்ய மாட்டாங்க. பொய்ன்னு தெரிஞ்சாலும் அதை மறைக்கிறதுக்கு எந்த முயற்சியுமே பண்ணாமல் அதை சொல்கிறதுக்கு தான் barefaced lie அப்படின்னு சொல்கிறது. The implication is that the person who tells the barefaced lie is aware that others might know they are lying or will probably find it. அதாவது இந்த barefaced lie அப்படின்னு சொல்கிறோம், இந்த அப்பட்டமான பொய் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை சொல்கிறவங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அடுத்தவங்க அந்த பொய்யை கண்டுபிடிச்சிருவாங்க, அது பொய்ன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிரும், அவங்க அதை பொய்ன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே அந்த பொய்யை, அப்பட்டமான பொய்யை அவங்க சொல்லுவாங்க. அதை தான் நம்ம barefaced lie அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அந்த பொய்யை சொல்கிறாங்க இல்லையா, அவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா barefaced liar அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லுவாங்க, அது பொய்ன்னு அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆனாலும் அவங்க பயப்படாமல் அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் அந்த பொய்யை சொல்லுவாங்க. அவங்கள நம்ம barefaced liar அப்படின்னு சொல்லலாம். A barefaced liar is one who displays no shame about lying even if they are exposed. இந்த barefaced liar அப்படின்றவர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பொய் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிட்டா கூட அவங்க வெக்கப்பட மாட்டாங்க, அதுக்காக அசிங்கப்பட மாட்டாங்க. நம்மலாம் என்ன பண்ணுவோம், நம்ம தப்புன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம அவங்கள பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயப்படுவோம், அவங்கள பார்க்குறதுக்கே நம்ம வெக்கப்படுவோம். ஆனால் இந்த barefaced liar அவங்க சொல்கிறது தப்புன்னு அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும்னா கூட அவங்க அதுக்காகலாம் கவலைப்பட மாட்டாங்க, அதுக்காகலாம் வெக்கப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் barefaced liar அப்படின்னு நம்ம சொல்லலாம். barefaced lie இந்த இடியம்க்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம அதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம், நம்மளுடைய கான்வர்சேஷனில் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதை நம்ம யூஸ் பண்ணலாம், அதை தான் பார்க்க போகிறோம். பாருங்க, யூசேஜ் 1. That's a barefaced lie. The police told the court after the defendant's testimony. அதாவது வாக்குமூலம் கொடுப்பாங்க இல்லையா, போலீஸ் குற்றவாளிகளை பிடிக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வாக்குமூலத்தை அவங்க கொடுப்பாங்க. இதெல்லாம் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறத கேட்ட உடனேயே அந்த போலீஸ் சொல்கிறாங்க, அது ஒரு சரியான சுத்த அப்பட்டமான பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஃபெண்டன்ட் என்ன சொல்கிறாரோ அவர் சொல்கிறது ஒரு அப்பட்டமான பொய் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறோம் நம்ம. All the teachers know he is a barefaced liar.
இட்ஸ் a wonder anyone believes a thing he says anymore. எல்லா டீச்சருக்கும் தெரியும் அவன் வந்து ஒரு அப்பட்டமான புழுகன், ஒரு பொய்க்காரன் அப்படின்றது தெரியும். அவன் சொல்கிறத யாராவது ஒரு விஷயத்தை நம்பிட்டா கூட அது பெரிய அதிசயம். அவன் சொல்கிறத யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் இந்த சென்டென்ஸில். இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். The teacher knew the student's explanation for the broken window was a barefaced lie. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜன்னலில் வந்து உடச்சிட்டான். உடச்சிட்டோடனே டீச்சர் அவனை கேட்குறாங்க. அதுக்கு அவன் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறான். அந்த ஜன்னல் எப்படி உடஞ்சிச்சு அப்படின்றதுக்கு அவன் விளக்கம் கொடுக்குறான். அந்த விளக்கத்தை கேட்டவுடனே டீச்சருக்கு தெரிஞ்சிடுது அது வந்து ஒரு அப்பட்டமான பொய், அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறதுல உண்மை இல்லை அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து யாராவது ஒரு பர்சனை மீட் பண்ணுவோம். அப்பட்டமான பொய் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சின்ன குழந்தைங்க வீட்டில் வந்து அந்த மாதிரி அப்பட்டமான பொய் சொல்லும், ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நம்ம கூட வேலை செய்கிறவங்க இந்த மாதிரியெல்லாம் பொய் சொல்லுவாங்க. அந்த சொல்கிறவங்கள நம்ம வந்து பேர்ஃபேஸ்ட் லயர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க சொல்கிற பொய்யை பேர்ஃபேஸ்ட் லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பேர்ஃபேஸ்ட் லை அப்படின்ற இந்த இடியமை உங்களுடைய கான்வர்சேஷனில் தேவையான இடத்துல சரியான முறையில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.